வாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்குறதுக்கு மேலே கூவுறம்பாங்க. அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வடமாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான். எனவேதான் சொல்றோம், புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71ல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அப்படியே உயர்வு என்ன அடிப்படையில் உயர்த்தணும் இருக்குல்ல, அது 71ல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 848 இருக்கைகள் நீங்க போட்டுருக்கீங்க நாடாளுமன்றத்தில். 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோராட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோராட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுமார் 10-15 லட்சம் வாக்குகள் செலுத்தக்கூடிய சூழ்நிலை நம்ம மாநிலத்தில் சரி மற்ற மாநிலத்தில் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாற்றி அமைச்சர் ஒரு கம்மியான எம்பிக்கள் கூட வருவாங்க சந்திப்படுறதுனால அது நல்ல விஷயம் தானே. 21 நம்ம திருப்பணம் ஏன் போறோம் இல்ல, நமக்கு குறையுது இல்ல. நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 20 லட்சம் சொல்லி வச்சீங்க. 20 லட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு 33 சீட் ஆயிடலாம். அவங்களுக்கு அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லயே இருக்கு. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி வேணும். அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்க முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. டீலிமிட்டேஷன் பண்றதா இருந்தா ஸ்டிக் ஆன் 1971 because 1971 Parliament deliberated willfully and wantonly that the scheme which is being adopted by the southern states gave us some negative impact on population which is not sustainable under law. நீங்க 1971 அடிப்படையை வச்சு நம்ம எப்போ அதை கொண்டு வந்தாலும் ஒரு காலத்துல எப்பவே மாற்று ஸ்ரீயை கொண்டு வந்தா எப்பவுமே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதிகமாக நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காதுல்ல. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் 71 பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க உதாரணமா இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நீங்க நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை நாங்க பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. நாளைக்கு ஒரு நீட் சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப வாக்கெடுப்பு என்ன பண்ணுவாங்க, வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும். அப்ப தி கொஸ்டின் will arise whether Tamil Nadu is a part of India or not. அமித்ஷா பேசுறது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறது திரும்ப சொன்னது குறையாது. எந்த அடிப்படையில் சொல்றாங்க சார்? குறையாது, மத்தவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேச 80 120 தானா? உங்களுக்கு பாதிப்பு தானே? சேம் இங்கேயும் ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணா ப்ரொபோஷனல் 71 அது அங்கதான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். புரோராட்டாங்கிறதா பிரச்சனை சார். how many seats numerical strength is not a problem. Prorata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of MP. அதுக்கு எடுத்து படிச்சு பாருங்களேன். நீங்க தானே கைட் பண்ணணும். ஒருவேளை கிளியர் பண்ணா சொல்லுங்க. ஊபில இப்ப கரண்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகும். அவங்க இன்கிரீஸ் ஆகும். கடந்த 50 ஆண்டுகள்ல எத்தனை அடிப்படையில் மக்களவை பரிசீலனை செய்யப்படாம இருக்கு? இதுவரைக்கும் பரிசீலனை பண்ணவே இல்லையே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 71ல பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல. நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் வந்திருக்கு. வருகிற போதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971ல நம்ம தான் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். அதை யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனா தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால let it be kept in abeyance for 25 years.
25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்படி டியூ டெலிபரேஷன் இன் பார்லிமெண்ட் தே அப்ளைட் தேர் மைண்ட். அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, எதுக்காக டிஎம்கே இப்ப எடுக்குதுன்னு கேக்குறாரு. எது இந்த மக்களவை இந்த அடிப்படையில இந்த யாரு நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன்னு கேக்குறாங்க சார். ஒண்ணு கேட்கிற புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேன். அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ், எம்பிஸ் வில் இன்க்ரீஸ், வேர் வில் தே சிட். இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொன்னது, டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜெனரல் எலெக்ஷன். 23 சொல்றாரு. அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளவு வந்து கருத்து கூட்டா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் நேஷனல் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? வாட் இன்கமெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட்மெண்ட் தட் ப்ராம்ப்டட் us by our chief minister to say something. ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை சத்தியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே வேணாம் சார், பாவம் சார். சார் வேற பேசுங்க. சார் they are not up to the mark. They are not up to the mark. ஆன்டி நேஷனல் டெண்டன்சி எப்பயுமே வந்து தமிழகத்துல இருக்கு யாருக்கு? அமித்ஷா சொல்றாரு. யாரு? அமித்ஷா ஆன்டி தமிழியன் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபிக்கு இருக்கு. சார் நீங்க சார் ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கு நாங்க தனியா என்ன அர்த்தம்? கிளாரிட்டி கேக்குறோம் சார். ப்ரோரேட் வந்து எதன் அடிப்படையில அவர் தான் சொல்லணும். அதுதான் Let him tell. சார் நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னா we will withdraw the all party meeting, but it's a necessity for us. சார் நீங்க எப்பவுமே விஷயத்தை வந்து பாராளுமன்ற வெற்றிக்காகவோ மசோதா வெற்றிக்காகவோ சவுத் நீல் ஸ்டேட் தேவையில்ல, நார்த் நீல் ஸ்டேட் அதான் இங்க நோக்கம் அப்படிங்கிறதுக்காக சார். அதுதான் அங்க நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட். ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் நோக்கம் ஓபனா சொன்ன சட்டசபையில. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல. உண்மைக்கு காரணம் தான். சார் நீங்க சொல்றது கூட 10 வருஷம் 20 வருஷம் நீங்க மாற்றி அது மக்கள் தொகை வந்து அடிப்படையில எம்பிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாலுமே எப்பவுமே உங்களுக்கு அதிகமாக தான் வரும். அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 அதான் சார். தனி மனிதனுக்கு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்றதுதான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால நான் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்ப வேணாமா? நீங்க வந்து ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, நாங்க வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறோம். இப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. தனி மனிதனுக்கு தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது. சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னோம், நான் இப்ப சமமற்ற இருக்கேன். யாரால? ஒன்னால. நீங்க கொண்டு வந்து திட்டத்தால, நீங்க கொண்டு குடும்ப கட்டுப்பாடால. அப்ப நாங்க சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியது இல்ல. அது முதலமைச்சர் முடிவு பண்ணும், ஆல்டர்னேட்டிவ் முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே கேக்குறேன் சார். சார் we are demanding now itself. ப்ரோரேட்டாங்கிறது என்ன? whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. ரைட் சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இத முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறை இருக்கக்கூடாது, இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்தை தான் சார். இட் இஸ் a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது. அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாத்தணும், பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டு பி அமெண்டட், which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்ல நாங்க இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நாங்க பிரிவினை கொண்டாங்க சொன்னேன். They have no guts. Thank you.